அதாவது முதலாவது படத்துக்கு சமனாக இருக்கின்ற இங்கு முதலில் தரப்பட்ட உருவிற்கு சமனாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த விட வராது, ஏன்னா இந்த வட்டத்துக்குள்ள இந்த cross இல்லை என்ன. அதே போல இதுவும் வராது, ஏனென்றா இதை பிரிக்குது. அப்ப விடை எது வரும்? இரண்டாவது விடை சரி. யாருக்கும் டவுட் அந்த கேள்வி? இல்ல சார். ஓகே. அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதே போல இருக்கிறது. இந்த வட்டம் இங்கேயும் வட்டத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, இங்க முக்கோணம் முக்கோணத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வராது, ஏனென்றா இது மூலையில முடியல, ஆனா இது வராது. அதே போல இதை பாருங்க, இது சரி இதுவும் சரி. இது ஏன் வராதுன்னு பாருங்க. விடை இதுக்கு ரெண்டாவது சரி. ஓகே ஓகே சார். ஓகே. இந்த ரெண்டு கேள்வியில ஏதாவது கேட்கணுமா? இல்ல தானே? இல்ல சார். விளங்குதமா அல்லது உங்களுக்கு? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. வெற்று கூண்டுக்குள் வர வேண்டியது. நாங்க தள வடிவங்கள் படிச்சிருக்கிறோம். ஏன்னா தள வடிவங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். அதாவது இதுல முக்கோணம், வட்டம், சதுரம், செவ்வகம். அதே போல இங்க முக்கோணம் வந்தா, இங்க வட்டம் வந்தா, இங்க செவ்வகம் வந்தா, இதுல கட்டாயம் என்ன வரணும்? சதுரம் வரும். ஏன்னா சதுரம் வரும். அதே போல இதுலயும் 4 இருக்காண்டு பாருங்க, இருக்கு. இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. அப்ப விடை எது சரி? முதலாவது விடை சரி. அடுத்த பாருங்க, 4ஆம் 5ஆம் வினாக்களில் தரப்பட்டுள்ள உருக்களில் 3 ஏதோ ஒரு வகையில் அடிப்படையில் ஒத்த தன்மையுடையவை. இதுல எங்களுக்கு தெரியும் மண்வட்டி, கலப்பை, அந்த அரிவா, இது மூன்றும் விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. ஆனா கத்தரிக்கோல் மட்டும் வித்தியாசமானது. அதே போல கவனிச்சு கொள்ளுங்க, இது மான் வந்து தாவர உண்ணி, யானையும் வந்து தாவர உண்ணி, ஆடும் வந்து தாவர உண்ணி. அப்ப வேறுபட்டது சிங்கமும் ஒரு உண்ணி. சிலவேளை நீங்க இப்படி யோசிச்சிருக்கலாம், அப்படி என்று சொன்னா இந்த மான், யானை, சிங்கம் காட்டுல வாழ்றது, ஆடு வீட்டுல இருந்தும் செய்யலாம். அப்படி இல்லை, சரியா? அது எப்படி வரும் என்று சொன்னா தாவரத்தை சாப்பிடுறது இது ஊனும். விடை மூன்றாவது மட்டும் சரி. சரியா? அடுத்தது போவோமா? அடுத்தது பாருங்க, 6வது கேள்வி. செங்கோணங்களை மட்டும் கொண்ட உருக்களை தெரிவு செய்ய. இதுல கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைய. செங்கோணம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல நீங்க 3ஆம் ஆண்டாங்களுக்கு தெரியுமோ தெரியல, கோணங்களை நாங்க செங்கோணங்கள் என்று பிரிக்கலாம். அதாவது ஒரு நிலைக்குத்து கோடும் ஒரு கிடைக்கோடும் சந்திக்கிற இடத்துல வாரதுதான் செங்கோணம். அப்படி என்ற இரண்டாவது விடை சரி. இதை பற்றி நான் பிறகு படிப்பிக்கிறேன்னா இதுக்கு வராது, ஏனென்றா இது செங்கோணத்தை விட சிறியது. இது செங்கோணத்தை விட சிறியது, இது செங்கோணத்தை விட சிறியதா இருக்கு. அப்ப விடை இரண்டாவது மட்டும் சரி. இதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லி தரேன் இல்லையா? தரப்பட்ட உருக்களை கவனத்தில் கொண்டு விடைகளை தெரிவு செய்க. இரவில் நடமாடுவது எங்களுக்கு தெரியும். இதுல இரவுல நடமாடுறது ஆந்தை நடமாடும், அதே போல ஒவ்வாலும் நடமாடும். அப்ப விடை பியும் ஈயும் சரி. தாவர உணவுகளை மட்டும் சாப்பிடுறது, மான் தாவர உணவை சாப்பிடும், முயல் சாப்பிடும். அப்ப விடை ஏயும் சியும் விடை சரி. சரியா சஸ்மிதா? சஸ்மிகா விளங்குதா அது? அடுத்தது பாருங்க, தரப்பட்ட உருவுடன் தொடர்புடைய மிக சரியான விடையை தெரிவு செய்யும். இதுல இப்ப சூம் கட்டானாலும் திருப்பி அதே ஐடியில ஜாயின் பண்ணுங்களா? சரியா? உங்களுக்கு 8 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கு. ரைட். இதுல பாருங்க, தரப்பட்ட உருவுடன் தொடர்புடைய மிக சரியான விடை என்று கூறட்டாம். இதுக்கு சில்லு இருக்கா? கப்பலுக்கு சில்லு இருக்கா? இல்ல. பயணிகள் தரையிலையா செல்லும்? இல்ல. அப்ப விடை கடல்ல செல்லும் போக்குவரத்துக்காக மாலுமிகள் தான் அதுல அதை இயக்குவாங்க. சரியா? விடை மூன்றாவது சரி. மிருகம் காட்டுல இறைச்சியோட சம்பந்தப்பட்ட யானை.
இல்ல சார். இல்ல சார். மிருகம் தாவரத்தை சாப்பிடும் பழம் உள்ளது. இரண்டாவது விடை சரி. ஏன் மூன்றாவது வராது? மிருகம் சரி, தாவரத்தை சாப்பிடும். வீட்டுல இருக்கிறதா யானை? இல்ல சார். யானை வச்சா வீடு இருக்காது. ஆனா இதை பாருங்க. தரப்பட்ட எண்ணிற்கு பெறுமதி, அதாவது இந்த பாக்ஸ்ல வார இலக்கங்களை கூட்டுங்க பிள்ளை. 6 4 10 13 13. இந்த 13 என்ற விடை இங்க எதை கூட்டுனா வரும் என்று பாருங்க. 7 3 10 12 12. இது வருமா? இல்ல. அப்ப இது வராது. 7 4 11 11 2 13. ரெண்டாவது விடை சரி. ரெண்டாவது விடை சரி. இதுக்கு கூட்டுனீங்கன்னு சொன்னா 15 பேர். அப்ப இந்த விடையும் பிள்ளை. யாருக்கு டவுட்டா? இல்ல சார். அடுத்தது பாருங்க. 6595 எனும் இலக்கத்தை பின்னிலிருந்து முன்னோக்கி எழுதும் போது தோன்றும் விடை. அப்ப முதலாவது 5 பேரும், அடுத்தது 9 பேரும், அடுத்தது 5 பேரும், அடுத்தது 6 பேர். விடை இரண்டாவது விடை சரி. சரியா? பின்னால இருந்து முன்னால எழுதுற. இப்ப பின்னுக்கு 5 வந்தா அதை முன்னுக்கு போடுற, அதுக்கு பிறகு 9 போடுற, அதுக்கு பிறகு 5, அதுக்கு பிறகு 6. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா விடை இரண்டாவது விடை சரி. இதுல எத்தனை முக்கோணிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4. இதோட சேர்த்தொண்டு வரும் 5. 4 சிறிய முக்கோணிகளும் அந்த 4ஐயும் சேர்த்து ஒரு பெரிய முக்கோணியும் வரும். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. விளங்காட்டி நிப்பாட்டி கேளுங்க பிள்ளைகளா. 100 30 கூட்டி, 100 30 கூட்டினா அவ்வளவு வரும் 130. 130ல இருந்து 40 கழிச்சா 90 விடை. 90 சரியான விடையா இருக்கு. 1க்கும் 20க்கும் இடையிலான எண்களில், 1க்கும் 20க்கும் இடையிலான எண்களில் இலக்கம் 1 எழுதப்படும் தடவைகள். அப்ப 1க்கும் 20க்கும் இடையில வார நம்பர்ஸ பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 2 வரும். 2ல் 1 இருக்கா? 3ல இருக்கா? 4ல இருக்கா? 5ல, 6ல, 7ல, 10ல இருக்கு, 11ல இருக்கு, 12ல இருக்கு, 13ல இருக்கு, 14ல இருக்கு, 15ல இருக்கு, 16, 17, 18, 19. இப்ப இதுல எத்தனை ஒன்று இருக்குன்னு எண்ணி பார்த்தேன் சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப இதுக்கு விடை 11 தடவை. சரியா? எத்தனை இருக்கு விடை? 11 இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். செய்முறை நோட் பண்றதுனால நோட் பண்ணி கொள்ளலாமா? சரியா? 12 தடவை தானே சார் வரும். எண்ணி பாருங்க. ஒன்று தொடக்கம். அதுல என்னண்டா 1க்கும் 20க்கும் இடையில கேட்கிறாங்க. 1க்கும் 20க்கும் இடையிலண்டா 1 வராது. 1க்கும் 20க்கும் இடையிலன்னு சொன்னா 10ல் 1 வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் வரும். எனக்கு கேசவை விளங்குதா? 1க்கும் 1 தொடக்கம் 20 12 வரும். சரியா? 1க்கும் 20க்கும் இடையிலண்டா அந்த 1 விட்டு போட்டுதான் பார்க்கணும். சரியா? அது ஞாபகம் வச்சு கொள்ளுங்களா? ரைட், பரவாயில்ல. கேள்வி கேட்டா தான் நீங்க கிளியர் ஆகலாம். அடுத்தது, இன்று திங்கட்கிழமை எனில் நாளை மறுநாள் என்ன கிழமை? உடனே நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா வடியா கவனிங்க பிள்ளைகள். நாளை மறுநாள். இன்றைக்கு திங்கள் என்று சொன்னா விட சொல்ல வேணாம் பிள்ளைகளா. இன்று திங்கள் என்றா நாளைக்கு செவ்வாய், நாளை மறுநாள் புதன்கிழமை. சரி, எப்படித்தான் பாக்குறதா? அது கட்டாயம் இன்று நேற்று இது போட்டு பார்க்கணும்.
இப்போத்தலில் குளிர்பானத்தில் 4 பேரை உபசரிக்கலாம். 17 பேரை உபசரிக்க எத்தனை போத்தல்கள் தேவை? அப்ப 17 என்ன செய்யணும்? நாங்க 4ஆல பிரிக்கணும். 4ஆல பிரிக்கணும்னு சொன்னா நன்னாங்கு 16. ஒரு ஆள் என்ன, ஒரு ஆள் மிச்சப்படுவார். அவருக்கு என்ன செய்யணும்? ஒரு பொட்டில் உடைச்சி தானே கொடுக்கணும். அவர் குடிக்க தேவையில்லைன்னு அனுப்பலாமா? இல்ல. அப்ப அதால 5 விடை சரி. 5 போத்தல் இருந்தா தான் 17 பேருக்கு ஊத்தி கொடுக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா? 17 4ஆல பெருக்கிறீங்கன்னு சொன்னா நன்னாங்க 16. ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு ஜூஸ் கொடுக்காம அனுப்பலாமா? இப்ப நீங்க கொடுக்குற பானத்தை கொடுக்காம அவருக்கு இல்ல நீங்க சரி வராது, உங்களுக்கு 1 உடைக்கணும் 2 போட்டு செய்யலாமா? இல்ல. அப்ப அதுக்கு சரியான அப்ப சரியானதா ஏன்னா சரியானது 5 போத்தலா இருக்கு. அடுத்தது 18வது கேள்வி. இதுல வீடியோ அப்டேட் பண்ணுவோம் இல்லையா? டவுட் ஆனாங்களே செய்து கொள்ளுங்க. இதுல பாருங்க, தகரப்பட்ட தகவல்களை முதலாவது ஓடுற பாருங்க. நதியா குளித்து விட்டு வந்தார், புத்தாடை அணிந்து கொண்டார். அடுத்தது பூக்களை பறித்து கொண்டு வந்தால், கோயிலுக்கு சென்றால், இறைவனை வழிபட்டார். விடை முதலாவது சரியல்ல. அடுத்தது 19 வேறுபட்ட சொற்களில் ஒன்று வேறுபட்டது, அதனை என்ன செய்யட்டாம்? சொல்லிங்க கோழட்டாம். இலை, தண்டு, பழம், காய், மரம்.